ஹாய் வணக்கம். அதிமிகாவின் குட்டி கதைக்கான நேரம் இது. சிறுவன் ஒருவன் ஜூடோ பயில விரும்பினான். அவனுக்கு ஒரு விபத்தில் இடது கை போய்விட்டது. எனினும் இந்த குறையை பொருட்படுத்தாமல் குரு ஒருவர் அவனுக்கு பயிற்சி அளிக்க ஒப்புக்கொண்டார். தினமும் பயிற்சி அளித்தார் குரு. ஆனால் ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டும் சொல்லிக் கொடுத்தார். 4-5 மாதங்கள் சென்றன. அப்போதும் அதே பயிற்சி தான். சிறுவனுக்கோ ஒன்றும் புரியவில்லை. ஆனால் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டான். ஒரு நாள் சிறுவன் கேட்டான் குருவிடம், ஐயா, எனக்கு இந்த ஒரு பயிற்சியை மட்டும் சொல்லித் தருகிறீர்களே, வேறு ஒன்றும் சொல்லித் தரவில்லையே என்றாள். அதற்கு இந்த ஒரு குத்து போதும் என்று சொல்லிவிட்டார் குரு. நாட்கள் கடந்தன. குரு சிறுவனை போட்டிக்கு அனுப்பினார். ஒரு கையுடன் வந்த சிறுவனை பார்த்து பலரும் அற்பமாக எண்ணினர். ஆனால் அவர்கள் நினைத்ததுதான் தவறு. வெற்றி சிறுவனுக்கே. தன்னை விட பலசாலிகளை எல்லாம் ஆக்ரோஷமாய் எதிர்கொண்டு வீழ்த்திவிட்டான். சிறுவனுக்கு அங்கிருந்த எல்லோருக்கும் ஆச்சரியம். எப்படி குருவே, என்னால் ஒரு கையை வைத்துக்கொண்டு ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டும் கற்று வெற்றி பெற முடிந்தது என்று குருவிடம் கேட்டான். குரு சொன்னார், 2 காரணங்கள்தான். ஒன்று, நீ பயிற்சி செய்தது ஜூடோவிலேயே மிக கடினமான குத்து பயிற்சி. 2, இந்த குத்து பயிற்சியை தடுக்க வேண்டுமென்றால் குத்துபவனின் இடது கையை மடக்க வேண்டும். ஆனால் அது உன்னிடம் இல்லை. இதுதான்